புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றின் முக்கிய நிகழ்வுகளை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்ப்போம். சாலை கட்டமைப்பு பணிகளுக்காக 2950 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். மாநில நெடுஞ்சாலைகளை இருவழித்தடமாக அகலப்படுத்துதல், 30 பாலங்கள் மற்றும் சிறு பாலங்கள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக 1021 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணல் கொள்ளையை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் நாங்குநேரியில் திருட்டு மணல் லாரியை வருவாய் வட்டாட்சியர் துரத்திச் சென்றபோது சாலையில் சிறுவன் உயிரிழந்ததை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். அப்போது வருவாய் வட்டாட்சியரை மணல் கொள்ளையர்கள் தாக்க முயற்சித்த சம்பவத்தையும் கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். தருமபுரி இளவரசன் மனைவி திவ்யாவிற்கு போதிய அளவு கவுன்சிலிங் வழங்கியிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மருத்துவர்கள் தெரிவித்தனர். திவ்யாவின் தாயார் தேன்மொழி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. அப்போது தனது மனுவை திரும்பப் பெறுவதாக தேன்மொழி கூறினார். இதையடுத்து வழக்கு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு போலி ஆவணம் தயார் செய்த வழக்கில் புதுச்சேரி முன்னாள் கல்வி அமைச்சர் கல்யாணசுந்தரம் இன்று விடுவிக்கப்பட்டார். ஆள் மாறாட்டம் செய்து தேர்வெழுதிய வழக்கில் அவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டது. இதில் விதிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு மீதான வழக்கில் கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட 3 திண்டிவனம் நீதிமன்றம் விடுவித்தது. கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் தமிழகம் வந்தடைந்தது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் நீர் கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் படகு சவாரி செய்யவும் விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 82.38 அடியாக அதிகரித்துள்ளது. ஈரான் சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் 18 பேரை மீட்க கோரி அவர்களது குடும்பத்தினர் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபாலிடம் இன்று மனு அளித்தனர். கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த மீனவர்கள் சவுதி அரேபியாவில் மீன்பிடி தொழில் செய்து வந்தனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஈரான் கடற்படையால் கடந்த 17 மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மீது முதலமைச்சர் ஜெயலலிதா அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுபற்றி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் கடந்த ஜனவரி மாதம் தனியார் தொலைக்காட்சி ஒன்று வெளியிட்ட செய்தி தம்மை பற்றி அவதூறு ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக ஜெயலலிதா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பிரேமலதா உள்ளிட்ட 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் கோரப்பட்டுள்ளது. தமிழக எல்லையோர பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்கள் மீது நக்சலைட்டுகள் தாக்குதல் நடத்தப்போவதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட தமிழக கர்நாடக எல்லைப் பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களை மாவோயிஸ்டுகள் தாக்கப்போவதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாவட்ட ஆட்சியர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். கனமழையினால் நீலகிரி மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ரமேஷின் கொலை தொடர்பான வழக்கில் இதுவரை துப்பு துலங்கவில்லை. அங்கு 3வது நாளாக விசாரணை நடத்திய குற்றப்புலனாய்வுத் துறையினர் கொலை நடந்த இடத்தில் தடயங்களை தேடினர். கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் சாக்கடையில் வீசப்பட்டனவா என்று துப்புரவு தொழிலாளர்களின் உதவியோடு விசாரணை நடைபெற்றது. இதுவரை தமிழகத்தின் இன்றைய நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்ப்போம். 2G வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி திமுக எம்பி கனிமொழி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் 2007 ஜூன் மாதத்திற்கு பிறகு கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாக பொறுப்பிலிருந்து தான் விலகியதாக அவர் கூறியுள்ளார். சினியூக் நிறுவனத்திடமிருந்து 2009ஆம் ஆண்டு 200 கோடி ரூபாயை கடன் வாங்குவதென முடிவெடுத்த கூட்டத்தில் தான் பங்கேற்கவில்லை என்றும் கனிமொழி அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கர்கள் இந்தியாவில் வர்த்தகம் செய்வதற்குள்ள தடைகளை நீக்குமாறு மத்திய அரசை அந்நாட்டு துணை அதிபர் ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த இந்தியா முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜோ பைடன் இன்று பகல் மும்பை பங்குச்சந்தையை பார்வையிட்டார். ஏழைகளின் சதவிகிதம் குறைந்துவிட்டதாக மத்திய திட்டக்குழு கூறியிருப்பது சதி என பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. அரசின் சலுகைகள் ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடாது என்கின்ற உள்நோக்கத்துடன் இத்தகைய புள்ளி விவரம் வெளியிடப்பட்டிருப்பதாக பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவ்டேகர் விமர்சித்துள்ளார்.
நாள் ஒன்றுக்கு 34 ரூபாயுடன் காலம் தள்ளும் ஒருவரை காங்கிரஸ் தலைவர்களால் காட்ட முடியுமா என ஜவ்டேகர் சவால் விடுத்துள்ளார். குடிபோதையில் தாறுமாறாக கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் ஹிந்தி நடிகர் சல்மான் கான் மீது மும்பை நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கில் காரை இயக்கினார் என்பது அவர் மீதான முக்கிய குற்றச்சாட்டு. இது நிரூபணமானால் சல்மானுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். நரேந்திர மோடிக்கு அமெரிக்கா விசா வழங்குவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கக்கூடாது என கோரி இந்திய எம்பிக்கள் 65 பேர் பராக் ஒபாமாவிற்கு எழுதியுள்ள கடிதம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதில் கையெழுத்திட்டதாக கூறப்படுவதை சீதாராம் யெச்சூரி, KP ராமலிங்கம், அச்சுதன் ஆகிய 3 எம்பிக்கள் மறுத்துள்ளனர். இதுபற்றி விசாரிக்கும்படி மக்களவை சபாநாயகர் மீரா குமாரை அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். உத்தரகாண்டில் மீண்டும் பெய்த கனமழையால் ஒரு சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. சமோலி மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட நிலச்சரிவால் பல வீடுகள் மண்ணில் புதையுண்டன. இருப்பினும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். 2G வழக்கில் அனில் அம்பானியையும் அவரது மனைவியையும் சாட்சிகளாக விசாரிக்க சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மனுவை சிறப்பு அமர்வு நீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. 2G வழக்கை விசாரித்து வரும் நீதிபதிகளே இதனையும் விசாரிக்க உள்ளனர். அனில் அம்பானி வரும் 26ஆம் தேதி ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. மும்பையில் இன்று பெய்த பலத்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. மழையால் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து தடைப்பட்டது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மதிய உணவால் 23 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தை அரசியலாக்க விரும்பவில்லை என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமான குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவர் எனவும் அவர் உறுதியளித்தார். இதனிடையே சம்பந்தப்பட்ட பள்ளியின் முதல்வர் மீனாதேவி சரணடைந்தார். அவரை கைது செய்த காவல்துறையினர் மதிய உணவில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்தது எப்படி என விசாரித்து வருகின்றனர். எல்லை விவகாரம் தொடர்பாக இந்திய சீன அதிகாரிகளிடையே டெல்லியில் 2வது நாளாக இன்றும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இருநாட்டு எல்லையில் அமைதி ஏற்படுத்துவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள் கடந்த வாரம் ஊடுருவிய நிலையில் இரு நாடுகள் இடையிலான இந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.